அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஜின்களை கொண்டு சிலர் ஏவி விடுகிறார்கள். ஜின்களை கொண்டு சிலர் மீது ஏவி விட்டு கட்டு போட்டு விடுகிறார்கள். அப்படியாக ஏவப்படக்கூடிய ஜின்கள் சிலருடைய உடல் மீதும் சிலருடைய வீடுகளிலும் சென்று அமர்ந்து கொள்கின்றன. அங்கிருந்து கொண்டு அந்த ஜின் அவர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளையும் நிம்மதியற்ற சூழலையும் ஏற்படுத்துகிறது. உடலிலே நோய்கள் ஏற்படுத்துகிறது, வயிற்று வலி ஏற்படுத்துகிறது, தலைவலி ஏற்படுத்துகிறது, மயக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதிகமான கோபத்தை ஏற்படுத்துகிறது, குடும்பத்திலே பிரிவினை, சண்டை, பல வகையான பிரச்சனைகளை அந்த ஜின்கள் ஷைத்தான்கள் ஏற்படுத்துகின்றன. இந்த ஜின்களையும் ஷைத்தான்களையும் பற்றி நாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிந்து கொள்வோம். அதாவது திருக்குரானில் ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக நாம் ஜின் இனத்தை நாம் நெருப்பு துளியிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹலக்குத்தனி மின் நாரி வ ஹலக்குத்தஹு மின் தீன். இறைவா, ஜின்னாகிய என்னை நீ நெருப்பாலும் மனிதனாகிய ஆதமை களிமண்ணாலும் படைத்தாய் என்று ஜின் கூறியது. ஆகவே நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு இனம்தான் அந்த ஜின். அந்த ஜின் இனத்திலே ஒமின்ன சாலிஹூன ஒமின்ன தூன ذلك குன்னா தராயிக கததா. எங்களிலே சாலிஹான நல்ல ஜின்களும் உள்ளது, எங்களிலே கெட்ட ஜின்களும் உள்ளது என்பதாக ஜின்கள் கூறுகின்றன. அந்த ஜின்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லிமான ஜின்களும் இருக்குகின்றன, இறைவனை மறுத்துவிட்ட காஃபிரான கெட்ட ஜின்களும் இருக்குகின்றன. அப்படியாக அந்த கெட்ட ஜின்களை நாம் ஷயாத்தீன் என்று சொல்லுகிறோம், ஷைத்தான் என்று சொல்லுகிறோம். ஷயாத்தீன் அல் ஜின்னி ஒ ஷயாத்தீன் அல் இன்சி. அதாவது ஜின்களில் இருக்கக்கூடிய கெட்ட ஜின்களை ஷைத்தான்கள் என்று அறியப்படுகிறது. அந்த ஷைத்தான்கள் என்ன செய்கிறது என்றால், நல்ல ஜின்களுக்கு எதிராக ஷைத்தான்களில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு பகுதியினர் நல்ல ஜின்களையும் சென்று வழிகெடுக்குகின்றன, நல்ல ஜின்களுக்கு தொந்தரவு கொடுக்குகின்றன. அதே போன்று அந்த ஷைத்தான்களில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர் மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுத்து மனிதர்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய வேலை செய்கின்றது. இப்படியாக ஷைத்தான்களுடைய தந்தை இபிலிஸ் அவன் 2 படைகளை வைத்திருக்கிறான். ஒரு படையை நல்ல ஜின்களுக்கு எதிராகவும் ஒரு படையை மனிதர்களுக்கு எதிராகவும் அனுப்பி வைக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஜின்களை பற்றி சில விஷயங்களை மாற்று மத சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜின் என்றால் என்னவென்றால், இப்போ இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய மொழியை புரிய வைக்க வேண்டும் என்றால், இப்பொழுது பேய், பிசாசு, காட்டேரி, மோகினி, கொல்லிவாய் பிசாசு என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியாக ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க, ஜெகன் மோகினின்னு சொல்லுவாங்க, மோகினி பிசாசுகள், மோகினி பேய்கள்னு சொல்லுவாங்க, அதே போல் குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க. இப்படியான பல வகையான பெயர்கள் உள்ளது. ஆக இவைகளை தான் இங்கே இஸ்லாமில் ஜின் என்று சொல்லப்படுது. சரிங்களா? அது அரபு வார்த்தை தான் ஜின். ஜின் இனத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பிரிவுகள் தான் இதெல்லாம் இந்துக்கள் இப்படியான பல பெயர்கள் வைத்து சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் பொதுவாக ஜின் என்று சொல்லிவிடுவார்கள், அவ்வளோதான். ஜின்னில் இருக்கக்கூடிய பல வகைகள் தான் அவையெல்லாம். அதிலே பல வகையான பேய் வகைகளும் பல வகையான காட்டேரி வகைகளும் இருக்குகின்றன. சரி, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜின்களை கொண்டு சிலருக்கு ஏவி விட்டு தீமைகளை செய்கிறார்கள். அப்படியாக செய்ய முடியுமா? ஜின்களை வசப்படுத்தி சிலரை தாக்க முடியுமா? அப்படியாக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எப்படி நடக்குகிறது? ஜின்கள், இந்த பேய்கள், பிசாசுகள் இவைகள் எல்லாம் மிகவும் பலம் வாய்ந்ததாகவும் பல மடங்கு மனிதனை விட சக்தி படைத்ததாகவும் உள்ளது. அப்படியாக இருக்கக்கூடிய ஜின்களை எப்படி மனிதன் கட்டுப்படுத்த முடியும்? மனிதனை அவைகளை எப்படி பிறர் மீது ஏவி விட முடியும் என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதே போன்று ஜின்களை ஏவி விட்டு பிறரை அச்சமூட்டி பயமுறுத்துகிறார்கள். ஜின்னை ஏவி விட்டு சிலரை தொந்தரவு செய்வது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி நடக்குது, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதையும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரான் சூரத்துல் அல் அன்ஆம் என்னும் 6வது அத்தியாயத்துடைய 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும் முஸத்தகுல் லதி பைன யதைஹி வலிதுன்திர உம்மல் குரா. நிச்சயமாக இந்த பரக்கத்து பொருந்திய இந்த புத்தகத்தை, இந்த திருக்குரானை நாம் இறக்கி அருளியிருக்கிறோம். இந்த திருக்குரான் இதற்கு முன்பு அருளப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. மேலும் இந்த தாய் நகரமான மக்காவையும் இதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதம் அருளப்பட்டுள்ளது. வல்லதீன மினூன பில் ஆஹிரத்தி மினூன பிஹி. எவர்கள் மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் இவ்வேதத்தையும் ஈமான் கொண்டு விடுகிறார்கள். வஹும் அலா ஸலாத்திஹிம் ஹாஃபிதுன். அவர்கள் தங்கள் தொழுகைகளை பாதுகாத்து தொழுது வருகிறார்கள். ஒமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ கால ஊஹிய இலைய வலம் யூஹை இலைஹி ஷைஉன் ஒமன் கால ச உன்சில மிஸ்லுமா அன்சல் அல்லாஹ். அதாவது
இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்றால், அல்லாஹ்வின் மீது ஒருவன் பொய்யை இட்டு கட்டி கூறுகிறான். அவனிடத்திலே வகி செய்தி அறிவிக்கப்படாமல் இருக்க தனக்கு வகி செய்தி அறிவிக்கப்பட்டதாக அவன் கூறுகிறான். மேலும் மேலும் வேறு சிலர் கூறுகிறார்கள், ஒமன் அகால உன்சில மிஸ்லமா அன்சலல்லாஹ், அல்லாஹு இறக்கி அருளி என்ற திருக்குரானை போன்று நானும் இறக்குவேன் என்று கூறுகிறான். வலவ் தரா இதுவாலிமூன ஃபி கமராத்தில் மௌதி வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், இத்தகைய அநியாயக்காரர்களை நீங்கள் மரணப்படுக்கையின் பொழுது பார்ப்பீர்களே ஆனால், ஓ நபியே, இவர்களை அந்த மலக்குகள் உயிரை எடுக்கக்கூடிய அந்த வானவர்கள் மரண தருவாயிலே வந்து தங்கள் கைகளை விரித்தவாறு அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தக்கூலுன அலல்லாஹி கைரல் ஹக், ஓ அநியாயக்காரர்களே, உங்களுடைய உயிரை நீங்களே என்று வெளியேற்றுங்கள். அல்லாவின் மீது நீங்கள் அநியாயமாக இட்டுக்கட்டி பொய் கூடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தீர்களோ அந்த பொய்யின் பாவத்தின் காரணமாக உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று அவருடைய வேதனை செய்தவாறு கூறுவார்கள். குந்துமன் ஆயாத்தி தஸ்தக்பிரூன், மேலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு வேதனை பன்மடங்காக்கப்படுகிறது என்றும் கூறுவார்கள். உலகதி ஜிஅ்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, மேலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய உயிர் கொடுத்து எழுப்பியவர்களுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் பூமியிலே வாழும் பொழுது யாரெல்லாம் ஷைத்தான்களுடன் தொடர்புகளில் இருந்தார்களோ அதை பற்றி அல்லாஹ் கேட்பான். உலகதி ஜிஅ்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரத்தி வதரக்தும் மா ஹவ்வல்னாகும் வராஹுரிக்கும், நாம் உங்களை முதல் முறை படைத்தது போலவே நீங்கள் தனியாக இதோ இந்த மறுமை நாளிலே நிலத்திலே வந்து சேர்ந்து விட்டீர்கள். மேலும் உங்களுக்கு நாம் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் அனைத்து வஸ்துக்களையும் நீங்கள் பூமியிலே விட்டு வந்து விட்டீர்கள். ஒமா நராமா ஆக்கும் ஷுஃபா ஆக்கும் அல்லதீன ஸஅம்தும், உங்களுக்காக பணித்துறை செய்வார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, பூமியிலே உங்களுடைய கூட்டாளிகள் ஒருவரையும் இங்கு காணவில்லையே. அன்னஹும் ஃபீக்கும் ஷுரகா, அவர்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, உங்களுடைய கூட்டாளிகள் எங்கே? உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கே? அவர்கள் யார் என்று காணவில்லையே. லக்கது தக்கத்தா பைனக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில துண்டிக்கப்பட்டு விட்டது, உறவுகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விட்டது. நல்ல அன்கும், உங்களை விட்டு அவர்கள் மறைந்து ஒளிந்து விட்டார்கள். குந்தும் தசுவோமோன், நீங்கள் எது பற்றி நீங்கள் உறுதி கொண்டிருந்தீர்களோ, அவர்களை நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் விட்டும் உங்களுடைய கூட்டாளிகள், நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்த ஷைத்தான்களும் கூட்டாளிகளும் உங்களை விட்டும் மறைந்து விட்டார்கள் என்று நீங்கள் தனியாக இன்றையத்தில் வந்து மாட்டிக்கொண்டீர்கள் நல்லா சொல்லுவாங்க. ஆக பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு மட்டும்தான் அவருடைய வேத அறிவிப்புகளை, வேத செய்திகளை அறிவித்து தந்திருக்கிறான். அதை வானவர்கள் மூலியமாக, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னும் வானவர் மூலியமாக வஹியை கொண்டு வந்து நபிமாருக்கு அருளப்படுகிறது. அந்த வஹி செய்தியை, அந்த வேத அறிவிப்பை மனிதர்களுக்கு நபிமார்கள் எத்தி வைப்பார்கள். இப்படித்தான் இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது, இப்படித்தான் மூசாவுக்கு அருளப்பட்டது, இப்படித்தான் இயேசுவுக்கும் இறைவன் தூது செய்தியை அனுப்பினான், இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தூது செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆக இது அல்லாத வேறு வகையிலே யாரேனும் என்னிடத்திலும் வகி அறிவிக்கப்படுகிறது, எனக்கும் வேத செய்தி வருகிறது, எனக்கும் கடவுளிடமிருந்து செய்திகள் சொல்லப்படுகிறது, எனக்கு தகவல்கள் வருகின்றன என்று யாரேனும் குறி சொல்வார்களானால், யாரேனும் அப்படியாக பொய் சொல்வார்களே ஆனால், நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய அந்த செய்தி எல்லாம் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடையாது, அது ஷைத்தானின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய பொய்யான ஒரு இட்டுக்கட்டல்களே ஆகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் இதை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ, நபியே, இவ்வாறு தான் நாம் ஷைத்தான்களிலும் மனிதர்களிலும் நாம் அனுப்பிய எந்த ஒரு ஷைத்தான்களிலும் மனிதர்களிலும் நாம் நபிமார்களுக்கு எதிரி ஏற்படுத்தியிருக்கிறோம். எந்த ஒரு நபியை நாம் அனுப்பினாலும் அந்த நபிக்கு எதிரிகள் இல்லாமல் இருந்தது கிடையாது. இப்படியாக ஷைத்தான்களும் ஜின்களும் ஒருவருக்கொருவர், ஷயாத்தீன் அல் இன்சி வல் ஜின்னி, ஷைத்தான்களும் மனிதர்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்களும் ஜின்களும் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், அவர்கள் வகி அறிவித்துக் கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக ஷைத்தான் மனிதனுக்கு உதவி செய்கிறான், மனிதன் ஷைத்தானுக்கு உதவி செய்கிறான். அவர்கள் இருவரும் கூட்டாக சேர்ந்து சத்தியத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதாக தெரியும். இதிலிருந்து ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு கூட்டு ஏற்படுகிறது. அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், உதவி செய்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஆம் என்னும் அத்தியாயத்துடைய 112வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மேலும் 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, وَلِتَصْغَى إِلَيْهِ أَفْئِدَةُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَلِيَرْضَوْهُ وَلِيَقْتَرِفُوا مَا هُمْ مُقْتَرِفُونَ, அதாவது அல்லாஹ்வையும் மறுமையினாலும் ஈமான் கொள்ளாத, இறை நம்பிக்கை இல்லாத காஃபிர்களுடைய உள்ளங்கள் இந்த ஷைத்தான்கள் கூறக்கூடிய செய்திகளை கேட்டு
அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான புரட்டுகளையும் பொய்யான கற்பனைகளையும் தீய வார்த்தைகளையும் கேட்டு அவருடைய உள்ளங்கள் அந்த ஷைத்தான்களின் பக்கம் மாறுவதற்காகவும் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி பொய்களை கூறுவதற்காகவும் அந்த ஷைத்தானிய செயல்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் ஷைத்தான் இவ்வாறு அவர்களுக்கு வழி அறிவிக்கிறான். இப்படியாக ஷைத்தான் அவர்களுக்கு உதவி செய்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் அதே அத்தியாயத்தில் 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுலு மிம்மா ذِكْرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ إِن كُنتُمْ بِآيَاتِهِ مُؤْمِنِينَ. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்ட அதையே நீங்கள் புசியுங்கள். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்ட மாமிசங்களையே நீங்கள் புசியுங்கள். وَمَا لَكُمْ أَلَّا تَأْكُلُوا مِمَّا ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ وَقَدْ فَصَّلَ لَكُمْ مَا حَرَّمَ عَلَيْكُمْ. உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டது என்று சொன்ன பிறகும் அதை நீங்கள் புசிக்காமல் இருப்பதற்கு எதுவெல்லாம் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டதோ, தெளிவாக்கப்பட்டதோ, அதை விட்டு நீங்கள் ஹலாலானதை புசிப்ப உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? இல்லாமல் துரித்தும் உங்களை கட்டாயப்படுத்தி வேண்டுமென்றே உங்களை புசிக்க வைக்கிறார்களே அந்த உணவை தவிர நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாத எந்த மாமிசத்தையும் நீங்கள் புசித்து விடாதீர்கள். வைன்ன கசீரல்ல யுதில்லூன பிஅஹ்வாஇஹிம் பிகைரி இல்ம். நிச்சயமாக மனிதர்களிலே நிறைய பேர் தங்களுடைய கற்பனைகளை கொண்டு தங்களுடைய மனோ இச்சைகளை கொண்டு பலரை சரியான ஞானங்கள் இல்லாமல் வழிகெடுக்குகிறார்கள். இன்ன ரப்பக ஆலமு பில் முஅ்ததீன். நிச்சயமாக இறைவன் வரம்பு மீறக்கூடியவர்களை அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, وَلَا تَأْكُلُوا مِمَّا لَمْ يُذْكَرِ اسْمُ اللَّهِ عَلَيْهِ وَإِنَّهُ لَفِسْقٌ وَإِنَّ الشَّيَاطِينَ لَيُوحُونَ إِلَىٰ أَوْلِيَائِهِمْ. அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாத எது ஒன்றையும் நீங்கள் புசிக்காதீர்கள், அது பாவமாக இருக்கிறது. ஷைத்தான் தங்களுடைய தோழர்களிடத்திலே அவன் வகி அறிவிக்கின்றான். என்ன இதுவெல்லாம் இப்படி இதை புசித்தால் இப்படி நடக்கும், அதை செய்தால் இப்படி நடக்கும் என்று அல்லாஹ் கூறாதது எல்லாம் ஷைத்தான் மனிதர்களுக்கு கூறி அவனை வணங்கக்கூடிய அந்த ஷைத்தானை வணங்கக்கூடியவர்களுக்கு கூறி உங்களிடத்திலே ஹராமானதை புசிக்க சொல்லுகிறான். தவறான தகவல்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். அத்தகைய ஷைத்தானுடைய வகிக்கு ஷைத்தானுடைய செய்திகளை கேட்டு நீங்கள் அந்த ஷைத்தான்களுக்கு கட்டுப்பட்டு விடாதீர்கள். அவ்வாறு ஷைத்தான்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் இணை வைத்த காஃபிர்களாக ஆகி நரகவாசிகளாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படியாக இறைவனுக்கு மாறாக ஷைத்தான் மனிதர்களுக்கு சில உதவிகளை செய்கிறான். ஜோசியக்காரர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் காஃபிர்களுக்கும் சில தகவல்களை கொண்டு வந்து போடுகிறான். கனவுகள் மூலியமாகவோ அல்லது அவர்களுடைய உடலிலே இறங்கியோ அல்லது நேரிலே காட்சி தந்தோ ஷைத்தான் அவர்களிடத்தில் பேசி இறைவனுக்கு மாற்றான சில பாதைகளை செய்ய சொல்லுகிறான். அப்படியாக ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள் ஷைத்தான் கூறக்கூடிய செயல்களை செய்கின்ற காரணத்தினால் ஷைத்தான் அவர்களுக்கு உதவி செய்கிறான். இப்படித்தான் அவர்களுக்குள்ளாக நட்பு ஏற்படுகிறது, உறவு ஏற்படுகிறது, அவர்கள் கூட்டாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஆகவே ஒருவரை கொண்டு ஒருவர் உதவி தேடிக்கொள்கிறார். ஷைத்தான் மனிதனை கொண்டு உதவி தேடிக்கொள்கிறான், மனிதன் ஷைத்தானை கொண்டு உதவி தேடிக்கொள்கிறான். ஆக இவ்விடத்தில் மனிதன் என்ன ஆகிவிடுகிறாங்க, ஷைத்தானை தனக்கு கடவுளாக ஆக்கி கொள்கிறான். ஏனென்றால் அந்த ஷைத்தானுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ, அவன் வணங்கக்கூடிய அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜின் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் இவன் செய்கிறான். எந்த அளவிற்கு என்றால் ஒரு நரபலி கொடுக்க சொன்னால் கூட அவன் அதற்காக கொடுக்க விரைந்து விடுகிறான். ஆக ஷைத்தான் சொல்லுவதையெல்லாம் செய்கின்ற பொழுது அவன் ஷைத்தானை முற்றாக வணங்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்காக, இறைவனை மறுத்த ஒரு காஃபிராக மாறிவிடுகிறான். ஆக அத்தகைய காஃபிருக்கு அவனுக்கு ஷைத்தான் உதவி செய்ய ஆரம்பிக்குகிறான். இப்படித்தான் ஷைத்தான்களை அவர்கள் ஏவி விடுகிறார்கள். ஷைத்தான் அவர்களுக்கு உதவி செய்வதன் காரணமாக மேலும் பல மனிதர்களை அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக, ஓரிரை கொள்கைக்கு எதிராக, இணை வைப்பு கொள்கையிலும் பாவமான காரியங்களிலும் ஈடுபட வைக்கின்றன. ஆக இதுவே ஷைத்தானுடைய குறிக்கோள்களாக இருக்கின்றன. மனிதனுக்கு இதன் மூலமாக உலகத்தில் சில ஆதாயங்கள் கிடைக்கின்றது, அவனுக்கு பணம் கிடைக்கின்றது, அவனுக்கு சில அதிகாரங்களும் மனிதர்கள் மத்தியிலே சில பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவன் ஷைத்தானுக்கு முற்றாக கட்டுப்பட்டு ஷைத்தான் சொல்வதை செய்கிறான், ஷைத்தான் அவன் சொல்வதை செய்கிறான். ஆக இப்படியாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் திருக்குரானை நாம் ஓதுகின்ற பொழுது எப்பேற்பட்ட ஷைத்தானாக இருந்தாலும் அது அவனை விட்டு ஓடிவிடுகிறது. அந்த ஷைத்தான் எரிந்து அழிந்து விடுகிறது. சில சமயங்களிலே திருக்குரானுடைய சில வசனங்களை ஓதுகின்ற பொழுது ஷைத்தான் எரிந்து அழிந்து விடுகிறது. அல்லது கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் ஏதேனும் பிரதேசத்திற்கு ஓடிவிடுகிறது. அந்த ஷைத்தான் முற்றாக சில நாட்களில் சில மாதங்களில் செத்து போய்விடுகிறது. ஆக திருக்குரான் வசனங்களுக்கு முன்பாக ஷைத்தான்கால் தாக்கு பிடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், எஃபர்ரு ஷைத்தானும் மினல் பைத்தில்லதி யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஆயத்துல் குர்சி எவர் ஓதி கொண்டு படுப்பார் அவருக்கு அருகாமையிலே ஷைத்தான் வரமாட்டான். இரவு முழுவதும் வாளை உருவிய நிலையிலே ஒரு வானவர் அவருக்கு பாதுகாப்புக்கு இருப்பார் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சில துவாக்களையும் சில சூறாக்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படியாக திருக்குரானை ஓதி வரும் பொழுதும் சரியாக தொழுது வரும் பொழுதும் இறைவனுடைய திக்ருகளிலும் அவனை துதித்து கொண்டும் இருக்கக்கூடிய நபரிடத்தில் ஷைத்தானுடைய அதிகாரம் எதுவும் பலிப்பது கிடையாது. ஆக அல்லாஹுவை அதிகமாக வணங்குவதின் பொருட்டும் அவனை அதிகமாக நினைவு கூறுவதின் பொருட்டும் அவன் வேத
வேதத்தை ஓதி வருவதனாலும் அவன் வேதத்தை கொண்டு உதவி தேடுவதனாலும் அனைத்து ஜின்களும் அவர்களுக்கு முன்பாக தோற்று போய்விடுகிறது. ஆகவே திருக்குரானை ஓதுவதனால் ஷைத்தான்கள் முற்றாக அழிந்து நொறுங்கி விடுகின்றன. ஆக திருக்குரானுக்கு முன்பு அவைகள் தாக்குப்பிடிப்பது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.